ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஷ் வ்ளாக்ஸ்டர். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பேங்காக் ட்ரிப் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் போன வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெம் கேலரிலேருந்து பேங்காக் போகிற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து பேங்காக் ரீச் ஆகிட்டோம். பேங்காக்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புத்தா ஸ்டாச்சு டெம்பிளுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புத்தா டெம்பிள் பக்கத்தில் வந்து ரீச் ஆக போகிறோம். நம்ம வந்து புத்தா டெம்பிளுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ளைனிங் புத்தா டெம்பிள். அதுக்கு எப்படி பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு புத்தா வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கும் அங்கே. இந்த ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் வந்திருக்கு. அநேகன் படத்தில் கூட ஒரு சாங்கில் வந்து வந்திருக்கு. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதை. நம்ம தாய்லாண்ட்லேருந்து எல்லா டெம்பிளும் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் வந்து செம்மையாக இருக்குது. நம்ம படத்தில் பார்க்குற மாதிரியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அங்கே. அந்த ஸ்டாச்சு இருக்கிற இடத்துக்கு உள்ளார என்டர் ஆகிட்டேன். நான் நினச்சி பார்த்ததோட பெருசாக இருந்துச்சு புத்தா, கோல்டன் கலரில். இவ்வளோ பெரிய புத்தா நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான். நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் அங்கே கால் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம ஃபேஸை பார்க்குறதுனா ரொம்ப தூரமாக தெரியுது. அந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே நிறைய பெல்ஸ் இருந்துச்சு லைனாக. அப்போ நம்மளே அடிச்சுட்டே போகலாம் அந்த பெல்லெல்லாம். அதுதான் நான் இப்போ அடிச்சுட்டே போயிட்டு இருந்தேன் அந்த பெல்லை. அங்கே வந்து நிறையா மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த மாதிரி நிறையா பெல்ஸை வந்து நினச்சிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து நினச்சிட்டே அடிச்சுட்டே போயிட்டு இருந்தா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும்னு. அதனால தான் அங்கே வந்து நிறைய டெம்பிள்ஸில் இந்த மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே நார்மலாக புத்தா ஸ்டாச்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டெம்பிள் மாதிரி இருந்துச்சு, ஒரு ரூம் உள்ளார. அதுதான் கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் நான். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய டோர்ஸில் வந்து நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆர்கிடெக்சர்லாம் செம்மையாக இருந்துச்சு அங்கே, லைட்டிங் செட்டப் எல்லாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், டெம்பிளில் சுற்றி பட்டுட்டு அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த டெம்பிளுக்கு தான் நம்ம போக போகிறோம். அதுவுமே ஒரு புத்தா டெம்பிள் தான், அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் புத்தா டெம்பிளுக்கு என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரானவே அங்கேயே நிறையா டிஃப்ரெண்ட்டான ஸ்டாச்சுலாம் இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்டாச்சுலாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸே தான் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வியூ செம்மையாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ஹோல் சிட்டியே தெரிஞ்சிச்சு அங்கேருந்து. நான் இப்போ மேலே போயிட்டுருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த டெம்பிள் கோல்டு கலரில் அந்த மாதிரி தகன்னு மின்னிட்டு இருந்துச்சு. நான் பார்த்த உடனே சூப்பராக இருந்துச்சுன்னு நான் மனசில் தோணுனா. அந்த க்ளவுடுக்கும் அந்த டெம்பிளோட கலருக்கும் சூப்பராக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நான் டெம்பிள்குள்ளார போயிட்டேன். அங்கே ஹால் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளார போனோடனே பார்த்தீங்கன்னா புத்தா சிலை சின்னதாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊரில் கோயிலில் தான் எப்படி சுற்றியும் நம்ம ஹிஸ்ட்ரிலாம் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி இங்கேயும் அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதான் உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான், கொஞ்ச நேரம் அங்கே தான் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். பார்க்கிங் போகிற வழியிலேயே சூப்பராக இருந்துச்சு வியூவே. அங்கேயே நிறைய டெம்பிள், சின்ன சின்ன டெம்பிள்லாம் இருந்துச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock இருக்கும். நான் பேங்காக்லேயே 2 நாள் இருக்க போகிறோம். அங்கேயே ரூம் ஸ்டேலாம் பண்ணி, அதனால் செக்கிங் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். பேங்காக்குமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட்டாயாவோட பேங்காக் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம், அதுக்கப்புறமா பேங்காக்கில் எந்தெந்த பிளேஸ்லாம் நான் போகிறேன்னு பார்க்குறேன்னா அஜீஷ் வ்ளாக்ஸ்டரை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நான் என்ன வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ட், இட் வில் சேஞ்ச் ஒன் டே. தேங்க்யூ.